உறவுகளே, இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முழு இனமே தன் ஒளி இழந்தது. அந்த நினைவுகளை மீட்டுகின்ற ஒரு பயணமாக எங்களது இந்த பயணம் தொடர்கிறது. வாருங்கள், 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்திலே துன்பச் சுமைகளையும் துயரங்களையும் சுமந்த அந்த இனம் பற்றிய அந்த நினைவுடன் மீண்டும் இணைவோம். பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஈழத் தமிழினமே இனி இல்லை உனக்கு வாழ்வென்றான பொழுதது. இந்த மண்ணில்தான் குந்த இடமின்றி தம் குடிலையும் விட்டு சந்தி பொந்தெங்கும் சரியவும் முடியாமல் முண்டியடித்து மூச்சை இழுத்தபடி துண்டு இடமாவது தூங்க கிடைக்குமா என பெண்ணில் பிள்ளையோடு பெருமூச்சு விட்ட பொழுதது. குண்டு மழை பொழியும், இங்கே குருதி வழிந்தோடும், நின்ற இடத்திலேயே நிறைய உயிர்கள் சாகும். மண்டை ஒருபுறமும் மரத்தில் சில துண்டுகளும் கண்ட இடமெல்லாம் கருகிய உடல்களுமாய் காட்சி விரியும். இங்கே நின்று பார்க்கக்கூட நேரமில்லாமல் குண்டுக்கு பயந்து குனிந்து எழும்பி தொண்டை வரளவும் துளி தண்ணி கூட இல்லாமலும் உண்டது பாதியாகவும் உடுத்தது மீதியாகவும் கண்டதை எடுத்தபடி கழியும் சில பொழுதுகள். இங்கே பாலை மரங்களே படுக்கை இடமாகவும் பற்றை பூடுகளே கழிக்கும் இடமாகவும் சுற்றமிழந்து சுகமிழந்து ஒற்றை மனிதராய் ஓடாய் தேய்ந்து முற்றமிழந்து முகவெறியிழந்து வற்றிய வாழ்வாய் வறண்டு போனது அன்று. இந்த இடத்தில்தான் அன்றைய வாழ்வு. தொற்றிய நோய்க்கு துளி மருந்தின்றியும் உற்றவாறு உணவில்லாமலும் சற்றாவது குறையுமா சன்னங்களினொல் என வெற்று மனிதராய் விடிந்தது ஒவ்வொரு பொழுதுகளும். இங்கே குண்டுக்கு நடுவில்தான் குழந்தையும் பிறந்தது. இங்கே நண்டுகள் குடிகொள்ளும் பொந்துக்கு இடையில்தான் அக்குழந்தையும் படுத்தது. வெந்தது தேகம் முழு வெயிலும் குடித்தது. தந்தது தாகம் வாய் கடல் தண்ணியையும் எடுத்தது. நொந்தோம், நொறுங்கினோம், முழு நினைவையும் இழந்தோம். கந்தா, கதிர்வேலா, கடவுளே காப்பாற்றென எந்த வேளையிலும் எல்லோரையும் வேண்டினோம். சந்தி நெடுகிலும் சத்தமுட்டழுதோம். எந்த சாமியும் இந்தாவரமென இறங்கித் தரவில்லை. சொந்த பூமியிலேயே சோற்றுக்கும் வழியின்றி கந்தல் துணியுடன் கழிந்தது அந்த காலம். இந்த நாளில்தான் இது நடந்தது. சாவுடாய் ஒரு இனமே சவம் தூக்கிய நாட்களவை. பெயரைந்த பொழுதுகளாய் புலரும் ஒவ்வொரு காலையும். வீடற்றவராய் வீதியிலும் நாடற்றவராய் நடுத்தெருவிலும் கூடுளந்து குடியிழந்து ஆதியிலே வந்தோமென்று அருகதை இழந்து பாதியிலே நின்று பரிதவித்த நாட்களவை. இந்த நாளில்தான் குண்டு மலைக்குள்ளும் குருதி வெள்ளத்துக்குள்ளும் நின்றபடியேதான் நித்திரையும் செய்யும் அவலம். கண்ட இடமெல்லாம் கண்ணோக்கும் திசையெல்லாம் மண்ணில் மடிந்திருக்கும் மாண்புமிகு உயிர்கள் அந்த நாளில் இந்த இடத்தில். தண்ணிக்காய் கூட தவங்கிடந்த நாட்கள் உண்டு. எண்ணி இன்னும் எத்தனை நாட்கள் இருப்போம் என்பது கூட இறைவனுக்கே வெளிச்சம். ஓடினோம் ஓடினோம், ஒருவேளை உணவின்றி ஓடினோம். கூடி நின்றால் குண்டு விழுமென்றெண்ணி குடும்பத்தையும் பிரிந்திருந்தோம். பாடி ஆடி பறந்த இனம் வாடி வதங்கி வனப்பிழந்து போனது அன்று. தேடுவாரற்று தேம்பி அழுதது. காடே கழிப்பிடமாகவும் எங்கள் தரிப்பிடமாகவும் மாடும் மாடும் தின்னும்
பூடும் புல்லுமே புசிப்பெனவாகவும் எங்கள் பொழுது விரைந்தது அன்று இந்த இடத்தில்தான். தேடி யார் வருவாரென தேம்பி அழுதபோது எங்களை நாடி வந்தவையெல்லாம் நச்சு குண்டுகள்தான். ஓடி வந்தவையெல்லாம் உயிரெடுப்பவைதான். வாடினோம், வதங்கினோம், எம் வரலாற்றையும் இழந்தோம். நீடித்த ஓரினம் தன் நிலம் இழந்தது, நினைவிழந்தது, ஓடி கழித்து ஒட்டுமொத்தமாய் ஒளியிழந்தது. கூடி கழித்த ஒரு குலமே தன் குரல் இழந்தது. முண்டியடித்தபடி முன்னேற முடியாமல் குந்தி இருந்தபோது கூவி வரும் செல்வந்து குடிக்கும் பல உயிர்கள் இந்த இடத்தில்தான். வெந்து அழுதோம், வேரிழந்து துடிப்போம். இந்த நிலையே நிறைவா தந்தாயென்று சந்தி பல கேட்க சத்தமிடுவோம். பந்தா இப்படி நாங்கள் பந்தாடுகிறோம் என பதறுவோம். பாரச் சுமைகளை தூக்க இனி பலமில்லை இந்த உடலுக்கென பரிதவிப்போம். ஆனாலும் எங்கள் குரல் எங்களுக்கு மட்டுமே கேட்கும். பக்கத்து வீட்டு படலையை அது எட்டவில்லை. இஞ்சி இடங்கூட இருக்க இடமில்லாமல் நச்சு புகையையும் நாசக்குண்டையும் தாங்கி உச்சி வெயிலையும் உடுக்க உடையில்லாமலும் பச்சிளம் பிஞ்சுகளோடும் பசித்த வயிற்றோடும் பித்தறிந்த சதை பிண்டங்களின் மத்தியில் அந்த பிண வாடைக்குள் பிறந்த மண்ணுக்குள்ளேயே பிதுங்கிய விழிகளுடன் எங்கள் பிரயாணம் தொடர்ந்தது அன்று. மே 18 முள்ளிவாய்க்கால் கொள்கை பெருமிடனம் காற்றில் கலந்து நிகழும் கட்டமைப்பு வடக்கு கிழக்கு சபகம் 2024 எமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மக்களே, தமிழின படுகொலை முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைகிறது. ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னரும் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக எழுந்தாலும் அதுவே தொடர்கின்றது. இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமற்றதாகிவிட்டது. ஈழத்தமிழின படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் 1833 தமிழ் சிங்கள ராஜ்யங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒற்றையாட்சி அரசியல் அலகை ஸ்லோனில் அறிமுகப்படுத்துவதில் இருந்து தொடங்குகின்றது. தமிழின படுகொலை வரலாற்று செயல்முறையாக பரிணமித்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் 2009 உச்சம் தொட்டது. பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒற்றையாட்சி அரசியல் அலகு சிங்கள பெரும்பான்மையுடன் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது. மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசுக்கு வன்முறை மீது ஏகபோக உரிமையை கொடுத்தது. அது பெரும்பான்மை ஜனநாயகம் சட்ட வலுவாக்கம் செய்தது. பிரித்தானிய காலனித்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்ச மீள்வாசிப்பும் மகாவம்ச சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேரினவாதத்தின் எழுச்சிக்கு வழிகோலியது. 19ஆம் நூற்றாண்டின் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி புத்தரால் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை மீளப்பெறுவதை மையமாக கொண்டது. புத்தரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது. வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தன்னிச்சையான அரசியல் நிலைப்பாடு இந்த தீவின் ஏனைய இனக்குழுக்களின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தியது. தமிழின படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமறத் தெரிகின்றது. புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும். தமிழின படுகொலை நடந்து 15வது ஆண்டில் பலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழின படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலைக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்க முடியும். தமிழின பலஸ்தீன படுகொலை அரசியல் வரலாற்று பின்னணியில் பல்லின மக்கள் குழுமங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட நிலைகளுக்குள்ளாகவே அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டனர். காலனித்துவத்தின் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது.
போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலை அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது. உணவு ஆயுதமயமாக்கப்பட்டது. இரு இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஏறக்குறைய ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தியது. வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி இறந்து போயினர். உணவுக்காக வரிசையில் காத்து நின்றவர்கள் குண்டுகளினால் கொல்லப்பட்டார்கள். அநாதை இல்லங்கள் குண்டி வீசி அழிக்கப்பட்டன. குழந்தைகள் விதிவிலக்குமின்றி கொல்லப்பட்டனர். மக்களுக்காக உணர்வுணர்வு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு இரையாகின. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவினதும் குறிப்பாக திருகோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலில் கோலோச்சுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது. பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை கோடிட்டு காட்டுகின்றன. பேரரசும் அதன் விலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தடபாளங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறக்க முடியாது. ஏக பேரரசை கட்ட முயலும் நாடுகள்தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம். இவை இரண்டுமே உருவாத்தன்மை கொண்டவை. இது பலஸ்தீன படுகொலையில் மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2002 பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாயுள்ளது. அதுவே இன்று காசாவில் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது. ஐநா சபையும் அதன் ஏனைய அலகுகளும் சர்வதேச சமூகமும் அதன் கட்டமைப்பும் எவ்வாறு முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரவலத்தை தடுக்க முடியாமல் போனதோ அதேபோல் இன்று அவர்களால் பலஸ்தீன படுகொலையையும் தடுக்க முடியாமல் போனது எனக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. இவை அனைத்துமே மக்கள் சக்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப அழைப்பை விடுக்கின்றன. விடுதலை சார் நம்பிக்கையை அடக்குமுறைக்குட்பட்ட மக்களுக்கு புறம்பே கட்ட முடியாது. ஏனெனில் விடுதலையின் செயலிகளாக அடக்குமுறைக்குட்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமே இருக்கின்றார்கள். விடுதலை நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் போர் உத்தி தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற முயற்சியாகும். ஈழத்தமிழ் இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ள அது ஈழத்தமிழத்தின் தன்னிறைவு பொருளாதாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, கல்வியின் மீது, ஈழத்தமிழத்தின் மரபுகள் மீது, சைவ தலங்கள் மீது, தொல்லியல் வரலாறு மீது, ஈழத்தமிழினத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம். ஈழத்தமிழினத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது. உளவியல் போரின் நோக்கம் ஈழத்தமிழினம் தமிழ் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்தலாகும். தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்கள் தான் ஈழத்தமிழினத்தின் கூட்டு பிரச்சனையை வெளிநிலையில் வைத்துக் கொண்டுள்ளது. தமிழ் தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது. நில ஆக்கிரமிப்பு, கடற்கட்டமானத்தின் ஊடாக தொல்லியல் வனரசிவராசிகள் திணைக்களத்தின் ஊடாக மகாபலி உற்பத்தி ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்கலின் ஊடாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இவை தமிழ் தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும். தமிழ் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக ஈழத்தமிழினத்தின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தல் மிக இலகுவாக முன்னெடுக்கப்படுகிறது. ஈழத்தமிழினத்தின் அகமுரண்பாடுகளான சாதியம், ஆணாதிக்கம், மத அடிப்படைவாத கூறுகளை தூண்டுகின்ற போக்கு மிக அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. தமிழ் தேசியம் ஒரு முற்போக்கான கருத்தியல். அது ஏற்கனவே அகமுரண்பாடுகளை அலசி ஆராய்ந்துள்ளது. அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கின்றது. ஈழத்தமிழினத்தின் இளைய தலைமுறையை கூட்டு விடுதலை நிலையிலிருந்து திசை திருப்புவதற்காக போதைப் பொருள் வடக்கு கிழக்கில் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. சினிமா பாணியில் வெவ்வேறு குழுக்களை உருவாக்கி உட்பூசலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் செல்நிலையை உருவாக்குகின்றது. கதாநாயக மைய வாழ்வியல் நீரோட்டம் சுயதிறனாய்வு சிந்தனையை சிதைக்கின்றது. ஆசமிகு ஈழத்தமிழ் உறவுகளை முன்னப்பொழுதும் இல்லாதவாறு ஈழத்தமிழினம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது.
ஈழத் தமிழினத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் அலகுகளை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்குள் ஈழத் தமிழினம் வலிந்து நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று கடமை ஒட்டுமொத்த ஈழத் தமிழினத்துக்குமானது. யாரும் இப்பாரிய பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் குறியீடு மட்டுமல்ல, அடக்குமுறையின் எதிர்ப்பின் குறியீடும் கூட. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நிகழ்வு நாளில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட உறவுகளை நினைக்கையில் அவர்கள் சுமந்து வந்த கனவுகளையும் இலக்குகளையும் நினைத்து குருதி உறைந்து சிவந்து போன மண்ணிலிருந்து சபதம் எடுக்கின்றோம். எந்த கலை வரினும் எமது இலக்கை அடைவோம் என்ற எம் உறவுகளின் கலைகள் மீது உறுதி எடுக்கின்றோம். தமிழின படுகொலையின் 15வது நினைவேந்தல் நாளில் பின்வருவனவற்றை மீளவும் வலியுறுத்துகின்றோம். ஒன்று, நினைவு கூறல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாட்டு உரிமையும் கூட. ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலை நினைவுகளை தடுக்க முடியாது. 2, தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணைக்குள்ளாகவே கோரி வருகின்றது. அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஈழத் தமிழினம் ஒரு தனித்துவமான தேசத்திற்குரிய அலகுகளை தன்னகத்தே கொண்ட இனம். 4, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கூடாக தமிழின இருப்பு கேள்விப்படுத்தப்படுகின்றது. இதுவும் இனவழிப்பு போரின் ஓர் அங்கம் என நாம் கருதுகின்றோம். தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராஜயப்படுத்த இயலாத சுயர்மீதிய உண்மையின் அடிப்படையில் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும். பாசமிகு உறவுகளே, தமிழ் தேச விடுதலை தரும் நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் பயணிக்க முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது. நன்றி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு, வடக்கு கிழக்கு, மே 18, 2024. நன்றி. நேரம் 10:30. இம்முள்ளிவாய்க்கால் அக்கினி வேள்வியில் ஆகுதியாகிய எம் இன காவல் தெய்வ மரவர்களையும் எம் நகலும் சதையுமாய் வாழ்ந்து மடிந்த பல உறவுகளையும் ஒரு கணம் நினைந்து அகவணக்கம் செய்வோம். நேரம் 10:31. களவாடி விதையாகியவர்களையும் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட எமது பாச உறவுகளையும் நினைந்து இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும்.
உறவுகளின் வலிகள் முற்றும் நிறைவடைகின்றன. உலகம் பரவிய தமிழினத்தின் அடையாளங்கள் புதைந்து போன மங்கிது. முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மாண்டு போனதும் சொந்தங்களும் நெஞ்சுகளுக்கும் உங்கள் நினைவுகளை சுமந்தபடி உங்கள் நினைவாக விழுந்து இம்மண்ணில் நிற்கும் நெஞ்சத்தை இப்போது மனங்களால் அஞ்சலி செய்கிறோம். தம் உறவுகளை இம்மண்ணில் இழந்திட்ட சொந்தங்களும் ஒன்றாக வாழ்க்கையின் தேச உறவுகளும் தமிழின படுகொலையின் அவலமுணர்ந்து அஞ்சலிக்க வந்தார். இப்போது நலவஞ்சலி செய்வார்கள்.
இந்த இடத்தில்தான், இந்த மண்ணில்தான் இறந்த உடலுக்கு கூட இறுதிக்கிரியை செய்ய இடுகாடில்லா இனம் எங்கள் இனமானது அன்று. பரந்த பூமியிலே சிறந்த மனிதரென ஒரு காலத்தில் காற்றில் பறந்த இனம் அன்று ஒடிந்த சிறகாய் வடிந்த குருதியுடன் மடிந்தே போனது. இடிந்து போய் இருள்படிந்த வாழ்வாய் இல்லை என்றானது. குடியிருந்த எங்கள் குடில்களெல்லாம் அடிகூட இல்லாமல் அகன்றது அன்னை மண்விட்டு. முடிசூடி மூச்செறிந்து முத்தமிழோடு வளர்ந்த இனம் தன் வடிவிழந்து வனப்புலந்து வரலாற்றையும் இழந்தது.